திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் போற்றி திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 80ஆம் வரி முதற்கொண்டு 90ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோமா? வாருங்கள். அன்பெனுமாறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்றரற்றி உரைதடு மாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தானே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தரு வேதியனாகி வினை கெட கைதரவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி என்று தொடர்கிறது இப்பாடல் வரிகள். இதன் பொருள்: என் உடல் எலும்புகள் உருகி கனிந்து உன் அருளை எண்ணி ஏங்கி அதனால் பெருகிய ஆனந்த வெள்ளமாகிய கண்ணீர் கரைபுரண்டு ஓட மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்புலன்களும் அவற்றின் விருப்பப்படி செல்வதை விடுத்து நான் சொன்னபடி நடக்கும் நல்ல புலன்களாகி ஒன்று சேர்ந்து தலைவா என்று கூவி அழைத்து ஆனந்த மேலீட்டால் என்ன பேசுவது என்று தெரியாமல் வாய் குளறி பேச்சு தடுமாறி இருக்கை மலர்கள் குவித்து இதயம் மலர்ந்து விரிய கண்கள் மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் துளி துளியாகத் தோன்ற குறைவொன்றும் இல்லாத அன்பை பக்தியை நாளும் செய்து தாயினைப் போல தயவு காட்டி வளர்க்கின்ற தயாவரனே போற்றி வணங்குகிறேன் உம்மை. மெய்ஞானப் பொருள் உணர்த்தும் ஞான குருவாக வந்து என் பாவம் பறிபோக கை கொடுத்து காக்க வல்ல கடவுளே போற்றி, அதாவது வணக்கம். மதுரைப்பதியில் கால் மாறி ஆடிய கடவுளே வணக்கம் என்று தொடர்கிறது இவ்பாடல் வரிகள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.